الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حين سئل ما الإحسان يا رسول الله؟ وقال أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் நமது ஜாமியா மிஸ்பாஹுல் அரபிக் கல்லூரியின் மிஸ்பாஹிகள் உலமா பேரவையின் அருமையான உலமா பெருமக்கள் இங்கே கலந்து காலையிலிருந்து இந்த அவை பார்க்கும் இடமெல்லாம் இதயத்தை மகிழ்வித்துக் கொண்டு அல்லாஹ்வின் அருள் நிறைந்த ஆலிம்களை பார்த்து உண்மையிலேயே நான் மகிழ்ந்து போனேன். நீண்ட நேரம் மேடையில் இருப்பதில்லை, பேசுகிற நேரத்தில் வந்துட்டு இறங்குற பழக்கம் உண்டு. சங்கை மிக்க என்னுடைய உஸ்தாது பெருந்தகை அல்லாமா இஸ்மாயில் ஹஸரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்களின் கட்டளையால் மேடையில் நீண்ட நேரம் இருப்பதிலே ஒரு இன்பம், உலமாக்களின் முகத்தை பார்க்கிற நசீப். அடுத்து நான் பேசுகிற போது குறிப்புகளை கையில் வச்சுக்கிறது இல்லை. சம்சுருதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கு என்னுடைய உஸ்தாத் அவர்களுடைய ஆன்மீக கட்டளை நீங்க ஒரு குறிப்பு கொண்டு வரணும்னா இந்த பேப்பரை அறிக்கையாக சமர்ப்பிக்கணும்னா நான் கொண்டு வந்து ஒரு 17 பக்கம் கொண்டிருக்கேன். இது யாருக்கு கொடுக்கான்னு தெரியல. வாங்கிட்டு போனவங்க விடைபெற்று போனதாலே அனுப்பி வைக்கலாமா என்ற யோசனையும் உண்டு. அருமையானவர்களே, தஸவ்வுஃப் என்பது சமுதாய மக்களால் மறந்து போன ஒரு வாழ்க்கை. ஒரு வேதனை என்ன தெரியுமா? சங்கையானவர்களாலும் இது மறந்து போன வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. தஸவ்வுஃப் என்பது வெறும் கலை அல்ல, கல்வி அல்ல, ஒரு வாழ்க்கை. சமுதாய மக்கள் தொலைத்து விட்ட ஒரு வாழ்க்கை. சங்கை நிறைந்த ஆன்மீக சிந்தனையை கொண்டிருக்கிற, அல்லாஹ்வையும் ரசூலையும் இதயத்தில் சுமக்க கடமைப்பட்டிருக்கிற, குர்ஆனையும் ஹதீஸையும் தொடர்பாக ஆக்கிக் கொண்டிருக்கிற
அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறானா என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சாதாரண ஒரு பெண்மணி. ஐனல்லாஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறார்கள். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ஃபிஸ் ஸமா என்கிறார்கள். அருமை தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹு ஃபிஸ் ஸமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறானா என்று கேட்டபோது வல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹில் முஃமினீன், இல்லை இல்லை, பரிசுத்தமான மூமின்களின் பரிசுத்தமான இருதயத்தில் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதிலை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அமைத்தார்கள். அருமையானவர்களே, அங்கே தாரீமை சொல்கிற போது ஹஜ்ரத் ஷேக் அஹ்மது ஸுரூகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இஃப்ராதுஹா லில்லாஹ் அம்மா சிவாஹா, கல்பை அல்லாஹ்வுக்கு மட்டும் ஆக்குவது. மனைவியின் மீது பிரியம் இருக்கட்டும், அல்லாஹ் ஸுரூக் சொல்கிறார், மனைவியின் மீது பிரியம் இருக்கட்டும், பெற்றோர்கள் மீது பிரியம் இருக்கட்டும், பிள்ளைகள் மீது பிரியம் இருக்கட்டும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கல்வில் இடத்தை கொடுக்காமல் இடம் அல்லாஹ்வுக்காக இருக்கட்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நேசம் யாருக்கும் இருக்கலாம், கல்பு அல்லாஹ்வை கொண்டு மட்டும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாமா ஷேக் அஹ்மது ஸுரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஸவ்வுஃபுக்கு தந்த விளக்கத்தை தன்னை ஊட்டுவார்கள். அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்தஸவ்வுஃபு இஸ்திஅமாலு குல்லி குல்கின் சனீயின் வ தர்கு குல்லி குல்கின் தனீயின். தஸவ்வுஃப் என்றால் என்ன தெரியுமா? உயர்தரமான அனைத்து குணங்களும் உன் வாழ்க்கையாக மலர வேண்டும். கேவலமான இழிவான மட்டதரமான அனைத்து குணங்களும் உன்னை விட்டு தூரமாக வேண்டும். இதுதான் தஸவ்வுஃப் என்று சொல்வார்கள். ஒன்றா இரண்டா நான் உள்ளே நுழைந்து பேசுவது இல்லை. அருமையானவர்களே, இது ஒரு ஆழ்கடலில் முங்க வேண்டிய ஒரு உயர்ந்த சிந்தனைக்குரிய தலைப்பு. சில செய்திகளை பதிவு செய்வேன். இந்த தாரீஃபுக்குள்ளே நுழைந்து பார்த்தார் பெருமக்கள் இரண்டு விஷயத்தை பதிவு செய்து தருகிறார்கள். அல்லாஹ்வின் ஏவலும் அல்லாஹ்வின் விலக்கலும் உடலோடு சம்பந்தப்பட்டதை போல் உள்ளத்தோடும் சம்பந்தப்படும். அல்லாஹ்வின் ஏவல்களும் விலக்கல்களும் உடலோடு சம்பந்தப்பட்டதை போல், தொழுகைக்கான ஏவல் வந்ததை போல், கட்டளை பிறந்ததை போல, இந்த சமுதாயத்திற்கு சக்காத்தின் கட்டளைகளும் ஏவல்களும் பிறந்ததை போல, நோன்பிற்கான கட்டளைகளும் ஏவல்களும் பிறந்ததை போல் அல்லாஹ்வின் கட்டளை கல்போடும் இருக்கிறது. உண்மை பேச வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், பேணுதலோடு வாழ வேண்டும், தூய்மையோடு வாழ வேண்டும், இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும், இறை அச்சத்தோடு வாழ வேண்டும் என்று ஆயிரம் ஆயிரம் அருள் நிறைந்த நல்ல பண்புகளுக்கு மனித இருதயத்தோடு அல்லாஹ்வின் அம்ரின் தஅல்லுக்கும் தொடர்பும் உண்டு என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமூகம் வெளிரங்கமான ஏவல்களுக்கு கட்டுப்பட்ட இந்த சமூகம், உடலை சுத்தம் செய்வதற்கு தரப்பட்ட கட்டளைகளை எடுத்துக்கொண்ட இந்த சமூகம், தொழுகையை எடுத்துக்கொண்ட பல பேர் தொழுகையில் உண்மையாளர்களாக இல்லை. தொழுகை எடுத்துக்கொண்ட பல பேர் தொழுகையில் உண்மையாளர்களாக இல்லை. நோன்பை அமைத்துக் கொண்ட பல பேர் நோன்பில் பரிசுத்தமானவர்களாக இல்லை. ஸகாத்தை கொடுக்கும் பல பேர் அதில் தூய்மை கண்ட வாழ்க்கைக்கு வரவில்லை. தொழுகைக்கு வந்த கட்டளையினால் அல்புக்கு வந்த கட்டளையும் இருக்கும். நீ உண்மையாக நடக்க வேண்டும். தொழுகை இருக்கணும், அது உண்மையான தொழுகையாக இருக்கணும். இங்கே தொழுகை இருக்கிறது, உண்மை மறைந்து போயிருக்கிறது, உண்மை அழிந்தும் போயிருக்கிறது. அந்த தொழுகை அர்த்தமற்ற தொழுகை மாத்திரமல்ல, எதையும் சாதிக்க முடியாத தொழுகையாக ஆகி போய்விட்டதுதான் இன்றைய வேதனை. தொழுகை இருக்கிறது, ஆண்களுக்கும் இருக்கிறது, ஆன்மீக ஞானிகளுக்கும் இருக்கிறது, உலகத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பள்ளிவாசல் நிரப்பமாக இருக்கிறது. பெண்கள் வீட்டை தொழுகையால் அலங்கரிக்கிறார்கள். தொழுகை அதன் சக்தியை வெளிப்படுத்தும் நசீபை நாம் இழந்திருக்கிறோம். அல்லாமா அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போர்க்களத்தை முடித்து திரும்புகிற போது, போர்க்களத்தின் இறுதி கட்டம், போர்க்களத்தின் இறுதி கட்டம், போர்க்களத்தில் நின்று குதிரையில் கோவேரி கல்லை பயணித்துக் கொண்டு எதிரியை விரட்டி போகிற போது, களம் முடிகிற போது, களம் முடிய போகிறது, கடைசியான ஒரு காலம், எதிரியை நோக்கி ஓடுறாங்க. கோவேரி கல்லை கீழே விழுந்து போகிறாங்க. விழுந்து போகிறாங்க. உடனே கேட்டாங்க, ரஹ்மானே, இந்த கழுதைக்கு அடமானமாக உயிர் கொடுப்பாயா? இரவலாக உயிர் கேட்கிறேன். நான் வீட்டுக்கு போன உடனே உயிரை வாங்கியிருக்கேன்.
எப்ப கேட்டாங்க மாதம் மாசத்தாரத்தை சும்மா தஹா இலல்லாஹி காலிசன் பிகல்பிஹி அவர்கள் குறித்தான வரலாற்றை தெளிவுபடுத்துகின்ற ஆன்மீக பெருமக்கள் என்ற காத்தை தொழுது முடித்துவிட்டு கையேந்துகிறார்கள். இதற்கு தற்காலிகமாக உயிர் கொடுப்பாயாக, உன் பாதையில் போர் செய்கிறேன், வீட்டுக்கும் போக வேண்டும், யுத்தம் நிறைவாக வேண்டிய கட்டம், முஸ்லிம்கள் வெற்றி அடைய வேண்டும், இதற்கு உயிர் கொடுத்து விடு ரஹ்மானே, நிரந்தர உயிர் தேவையில்லை, இதற்கு வீடு திரும்பியவுடன் நீ எடுத்துக்கொள் என்றார்கள். சொல்லிட்டு குதிரை கழுதையை தட்டி விட்டாங்க, அது எழுந்துருச்சு, மேல போனாங்க, போர் செய்தாங்க, வெற்றி கிடைச்சிச்சு. வீட்டுக்கு வாசல்ல வந்து நின்று மகனை கூட்டான அப்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி, மகனே இதற்கு மேலுள்ள ஜாமான்களை எடுத்து விடு, அது அல்லாஹ்வின் அமானம், அவன் எடுக்க போகிறான் என்றார்கள். மேலிருந்து லக்கையை கீழே இறக்கி வச்சாங்க, கழுதை விழுந்து மௌத்தாகும். இமாம் கஸ்ஸாலி இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு இதே தொழுகையை கொண்டு நாம் எங்கே போய்விட்டோம் என்று கேட்கிறார்கள். பிரச்சனைகள் நமக்கு இல்லையா? சோதனைகள் நமக்கு இல்லையா? வாழ்க்கையிலே வேதனைகள் நம்மையும் பாதிக்கவில்லையா? எத்தனை துன்பங்களில் சுழன்று போய் கொண்டிருக்கிறோம், எத்தனை வியாதிகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், சமுதாயத்திற்கு எத்தனை பெரிய நெருக்கடிகள் வருகிறது, எத்தனை எதிரிகளின் சூழ்ச்சிகளால் இந்த சமூகம் வலைவிண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மூமியின் தொழுகை இப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கவில்லையே என்று கேட்கிறார்கள். கண்ணையும் சேர்த்து சொன்னார்கள், என்னுடைய தொழுகை கூட இந்த சக்தியை இழந்து விட்டதே என்கிறார்கள். வாதத்திருக்கிறது, அது உடலுக்கு தரப்பட்ட கட்டளைகள், உள்ளத்திற்கு தரப்பட்ட கட்டளையும் இருக்கிறது. உண்மையாக நடந்து கொள், நேர்மையாக நடந்து கொள், பேணுதலோடு வாழ்ந்துவிடு, இறையச்சத்தோடு வாழ்ந்துவிடு, அல்லாஹ்வின் நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு என்ற கட்டளைகள் அன்புக்கு தரப்பட்ட கட்டளைகள். அதேபோல் உடலுக்கும் தடைகள் உண்டு, உள்ளங்களுக்கும் தடைகள் இருக்கிறது. தடைகளும் இரண்டு வகை, ஏவல்களும் இரண்டு வகை. இந்த சமூகம் ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்தியதாலே மற்றொன்றை விட்டு இருக்கிறது. ஒரு வகையில் நான் தெளிவுபடுத்துவேன். இரண்டாவது உள்ளது மட்டும் இருக்கும் என்றால் முந்திய வாழ்க்கை பரிசுத்தமாகிவிடும். முந்தியது இருந்து இரண்டாவது உள்ளது இல்லை என்று சொன்னால் முந்தியதும் சேர்ந்தே கெட்டு போய்விடும். இன்றைக்கு கெட்டு போனதை கையிலே எடுத்துக் கொண்டோம். கெட்டு போகிற வழியில் இருந்து விட்டோம். தொழுகை தரப்பட்டது, தொழுகைக்கு உரிய வாழ்க்கையை பெறாமல் போய்விட்டோம். இரண்டாவது தடுக்கப்பட்டிருக்கிறது. திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, 1000 தடைகள் இருக்கிறது. உடலுக்கு உள்ளத்திற்கும் தடை இருக்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திருக்குர்ஆன் 1000 வசனங்களில் சொல்லி காட்டும். பொறாமைப்படக்கூடாது, காழ்ப்புணர்ச்சி உண்ணக்கூடாது, நீ கெட்ட குணங்கள் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது, நீ யாருக்கும் உள்ளத்தால் தீங்கு வரக்கூடாது, கையெழுத்தனம் கூடவே கூடாது, எத்தனை புகழை விரும்பக்கூடாது, பணக்காரனை மட்டும் பெருசாக நினைக்கக்கூடாது, ஏழையை கேவலமாக கருதக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளை, அல்லாஹ்வின் கட்டளை, கல்புக்கு இடப்பட்ட தடைகள். ஆனால் பொறாமை எவ்வளவு பெரிய அறிவை தந்து கொண்டிருக்கிறது. வாதத்து இருக்கிறது, பொறாமையால் அழிந்து போகிறார்கள், பெருமையால் அழிந்து போகிறார்கள். வானலோகத்தில் நடந்த முதல் குற்றம் என்ன தெரியுமா? இந்த இரண்டாவது வகையை சார்ந்த குற்றம் தான். வானலோகத்தில் நடந்த முதல் குற்றம் பெருமை என்கிறார் அல்லாமா காலி பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது தஃசீரிலே. அபா வஸ்தக்பரா வகான மினல் காஃபிரீன், ஆதமுக்கு சஜ்தா செய்ய கட்டளை வந்தபோது அபா, அவன் மறுத்தான், வஸ்தக்பரா, பெருமை கண்டான், வகான மினல் காஃபிரீன், அவன் நிராகரிப்பாளர்கள் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொன்னான். வானலோகத்தில் நடந்த முதல் குற்றம் பெருமைதான் என்கிறார்கள். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது தஃசீரிலே பூமியில் நடந்த முதல் குற்றம் ஹஸத் என்கிறார்கள். பொறாமைதான் முதல் குற்றம். ஆபிலுக்கும் உள்ள விவகாரம் பொறாமையால் ஏற்பட்டது. ஏன் என்னை கொல்ல போகிறாய்? அல்லாஹ் உன்னிடத்தில் இருந்து கபூல் செய்தான், என்னிடத்தில் இருந்து கபூல் செய்யவில்லை. இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் அச்சமுள்ளவர்களிடத்திலிருந்து தான் கபூல் செய்வான் என்று சொன்னார். இங்கே அச்சம் இல்லாததால் நபியை கூட கொலை செய்தார். பூமியிலே நடந்த முதல் குற்றம் பொறாமையின் குற்றம். அது கொலைவாதத்தில் போய் முடிந்தது. வானத்தில் நடந்த முதல் குற்றம் அல்லாஹ்வின் அர்ஷோடையும் தொடர்பு கொண்ட இப்லீஸ் சபிக்கப்பட்டான், பெருமையால் சபிக்கப்பட்டான். நான் எதுகுல் ஜன்னா, நன்றாக
கொடுத்திருக்காங்க. நம்ம மதரசா, நம்ம பெற்றெடுத்த மதரசா. அதனால இப்போ நமக்கு மாணவ கண்மணிகள் இவரையெல்லாம் பார்க்கிற போது வருங்காலத்திற்கு இந்த இல்முக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நீங்கள் சொந்தமாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. நான் ஒன்றை நினைவுபடுத்துவேன். இன்றைக்கு 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்டளைகள் என்பது உடலுக்கு சார்ந்த கட்டளைகளும் உள்ளத்தை சார்ந்த கட்டளைகளும் இரண்டும் இணைந்து விடும் என்று சொன்னால் நமது வாழ்க்கை அப்பொழுக்கற்ற வாழ்க்கையாகிவிடும். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது வாழ்க்கையில் தான் சஹாபிகளை அதிகமாக பயிற்சி கொடுத்தார்கள். இரண்டாவது வாழ்க்கையை குறித்து அதிக பயிற்சி, பொறாமை விட்டும் தடுத்தார்கள், கெட்ட குணத்தை விட்டும் தடுத்தார்கள், பாதக சித்தனை விட்டும் தடுத்தார்கள், வடிவாகும் நிலைகளை விட்டும் தடுத்தார்கள். நல்ல உள்ளங்களை, நல்ல எண்ணங்களை தபூக்கை முடித்து வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக கஷ்டமான ஒரு யுத்தம், நீண்ட தொலைதூரத்திற்கு சென்ற ஒரு யுத்தம் மாத்திரமல்ல, பாலைவன வெயிலை கடந்து போகிற ஒரு காலம் ஏற்பட்ட ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை முடித்து ஊரு திரும்பும் போது சொன்ன ஒரு செய்தி இமாம் புகாரி பதிவு செய்வார்கள். இன்னபில் மதீனத்தி அக்வாமன் மா ஃபதஹனா வாதியன் வலா அன்ஃபக்னா நஃபகத்தன் இல்லாஹும் ஷாரகு பீனா என்று சொன்னபோது தஅஜ்ஜப ஸஹாபு, சஹாபிகள் வியந்தே போனார்கள். மதீனாவிலே ஒரு கூட்டம், நம்முடன் அவர்கள் வரவில்லை, நம்ம சந்தித்த கஷ்டங்களையும் சந்திக்கவில்லை, ஏறி இறங்கினோம், அவர்கள் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, பாலைவனத்தில் நடந்து கால்களும் கூட கொப்பளமாக வெடித்தது, அவர்களுக்கு வெடிப்பும் ஏற்படவில்லை. காசு பணத்தை கோடி கோடியாக நாம் இங்கே செலவழித்தோம், 10,000 செலவழிக்கப்பட்ட ஒரு யுத்தம் தபூக். இங்கே அவர்கள் ஒன்றும் செலவழிக்கவில்லை. இல்லாஹும் ஷாரகு பீனா, நம்மோடு அவர்கள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற இத்தனை கூலிகளும் அவர்களுக்கும் சமமான கூலி கொடுத்தான் என்றார்கள். எப்படி ஆச்சரியம் வராமல் இருக்க முடியும்? எப்படி ஆச்சரியம் வராமல் இருக்க முடியும்? சிரமங்களையே சந்திக்காமல் பட்ட தியாகத்தை உணர்ந்து ஊர் திரும்பும்போது நபி அவங்க அறிவித்த ஹதீஸ் அல்லவா, இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க. சஹாபிகள் ஆச்சரியப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆச்சரியத்துக்கு ஒண்ணும் இல்ல, ஷாரகுனா பி ஹுஸ்னி நிய்யத்திஹிம். அந்த பெருமக்கள் ஊர்ல தான் இருந்தாங்க, நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க, குடும்பத்துல பாதிப்புனால ஊர்ல இருந்துட்டாங்க, அவங்க உள்ளத்தை கூட நம்ம கூட கொடுத்துட்டாங்க, நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு. இப்படி ஆகி போயிட்டோமே, நசீப் இல்லாம போயிட்டோமே, பாக்கியமான யுத்தத்தை இறந்துட்டோமே, சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு
கொள்வே துணைத்து பார்த்துட்டாரு. ஒரு பள்ளிவாசல்ல வந்து பயான் செய்தாங்க. அங்க பெரிய பெரிய மனிதர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவ்வளவு பேர் சொன்னாங்க, யாருக்கு பயான் செய்யணும்னு கேட்டாங்க. உங்களுக்கு தான் செய்ய வந்திருக்கேன். நாங்க தீனோடு இருக்கிறோம், தொழுகையோடு இருக்கிறோம், அல்லாவுடைய தொடர்போடு இருக்கிறோம். எப்படியெல்லாம் மக்கள் செஞ்சிருக்காங்க பாருங்க. முடிச்சுக்கிறேன். ஏன் கொடுக்கும்போது பேச்சியுடைய ரூபம் சேர்ந்து போயிடும். எதிர்பார்ப்பு போகணுமே இருக்கும். ஒரே ஒரு செய்தி மட்டும் கடைசியா சொல்றேன். ரூபு அவங்க சொன்னாங்க, நாங்க அல்லாவோடு இருக்கிறோம், தொடர்போடு இருக்கிறோம், தீனோடு இருக்கிறோம், பள்ளிவாசல் இருக்கிறோம், யாருக்கு பயான்னு கேட்டாங்க. இணைந்து பார்த்தாரு, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அண்ணா பாருங்கன்னு காட்டான். அண்ணா பாருங்கன்னு காட்டினான். அங்க பார்க்கறாங்க ஒரு பெரிய கூட்டம். போதையில மது அடித்துக் கொண்டு கூட்டமாக கும்பலாக சத்தம் போட்டு விட்டாங்க. கடுமையான போதை, எல்லாம் முஸ்லிம்கள் எழுந்து போயிட்டாங்க. இணைந்து பார்த்தார். அவங்களுக்கு போய் சொல்லுங்க நல்லதுன்னு சொன்னாங்க. இவங்க சொல்ல
நீங்களும் நானும் நமது குடும்பமும் பங்கெடுப்பதற்கு தௌஃபீக் செய்வாராக. நீங்கள் அருவருக்கப்பட்ட காரியத்திற்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ் வெளிப்படையான அருவருக்கப்பட்ட கொள்ளைக்கு நெருங்காததை போல் அந்தரங்கமான அருவருக்கப்பட்டது போட்டி போராமல் என்று அதற்கு தப்சீரை பெருமக்கள் பதிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் பெற்றமைய தௌஃபீக் செய்வாராக. இந்த ஜாமியாவை அல்லாஹ் பாதுகாப்பாராக. கியாமத்துரைக்கும் பல்கி பெற தௌஃபீக் செய்வாராக. நிறைய ஆதிகள் இங்கே உருவாக்கப்படுவதற்கும் சமுதாயத்திற்கு வெளிச்சம் தருவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. எங்களது ஜாமியாவின் சங்கை நிறைந்து எங்களது உஸ்தாதுமார்கள், நான் அடிக்கடி சொல்றது, இங்க நாங்கள் வருவது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எங்கள் உஸ்தாதுமார்களை சந்திக்கிறோம். பெரிய பரக்கத்து. இந்த ஆசிரியர் பிறந்தரை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெருமக்களுக்கு அல்லாஹ் ஹயாத்திலே பறக்க செய்வாராக, ஆபியத்திலே பறக்க செய்வாராக. அவர்கள் கொடுத்த அந்த இல்முதான் இன்றைக்கு சமுதாயத்தில் உலகமெல்லாம் போவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறார். இந்த பெருமக்களுக்கு முன்னால் நாங்கள் இருந்த இருக்கை படித்த பாடம் இருக்கும் அச்சம், அதற்கு இஸ்மாயில் தாமத் பறக்காது. அவங்க பக்கத்துல கூட நாங்கள் போறதுக்கு பயன்படும். அதற்கு இனிமையாக பழகுவாங்க. எங்களுக்கு நெருங்க பயந்த காலங்கள் எல்லாம் உண்டு. இன்றும் அதே அச்சத்தை அல்லாஹ் தந்திருப்பான் எங்களுக்குள்ளே. அப்படிப்பட்ட உஸ்தாதுமார்களை நாங்கள் பெற்றிருந்தோம். இன்றைக்கு அல்லாஹ் உங்களுக்கு எங்களுடைய காலத்திலும் நீங்கள் இருந்து அவர்களுக்கு முன்னால் கண்டிட தௌஃபீக் செய்தார். நன்றியோடு நீங்கள் இருப்பதோடு அவர்களுக்கும் இந்த மதரசாவின் ஜாமியாவின் எல்லா பேராசிரியர் பெருமக்கள், அல்லாஹ் அப்துல் சலாம் அதற்கு போன்றவர்கள், அப்துல் ரஹ்மான் அதற்கு போன்றவர்கள் மற்றும் இங்கே இருக்கிற இளம் மௌலவிகள் உஸ்தாதுமார்களுக்கு துஆ செய்கிறோம். அல்லாஹ் இந்த மதரசாவையும் உஸ்தாதுமார்களை புரிந்து கொள்வாராக. இந்த நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவாராக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்கியருள் புரிவாராக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவையும் வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்